எந்த ஒரு மனிதரை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு புது மனிதரை, ஒரு புது நபரை சந்திக்கக்கூடிய அந்த உணர்வு ஏற்படவில்லையோ அவர்தான் சிறந்த உறவினர். நான் சந்தித்த யாதவ தலைவர்களிலேயே முனைவர் தேவநாதன் அவர்களை சந்திக்கின்ற பொழுதுதான் அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஏதோ காலாகாலத்திற்கும் நான் சந்தித்த நம்முடைய உறவு, நம்முடைய தலைவர் இவர்தான் என்பதை உறுதி செய்து கொண்ட பின்னர் தான் இவருடைய வழியிலே நாங்கள் எல்லாம் தொடர இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தவறான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களுக்கு அந்த மீட்டிங்களை நீங்கள் கலந்து கொண்டால் பட்டுப்புடவை பரிசு தருகிறோம், மூக்குத்தி பரிசு தருகிறோம் அல்லது வேறு எதுவும் பரிசு தருகிறோம் என்று சொல்லி கூட அழைத்து வரவில்லை. இந்த யாதவ மக்களை வீரன் அழகுமுத்து சிலை திறப்பு விழாவில் ஒருங்கிணைத்து அதன் வாயிலாக தமிழகத்திலே இந்த யாதவ இனம் சிதறுண்ட இனமல்ல, ஒரே கட்டுக்குள் ஒரே குடைக்குள் வருகின்ற இனமாக இருக்க போகின்ற ஒரு மாபெரும் இனம் என்பதை உணர்த்துவதற்காக தன்னுடைய ஆவி பொருள் செயல் எல்லாவற்றையும் இங்கே செயலாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய முனைவர் தேவநாதன் அவர்கள் நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கு, நம்முடைய சந்ததிக்கு மிக சிறந்த வழிகாட்டியாக விளங்குவார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இருந்தாக்கா அள்ளிக்கொடு, இல்லாட்டி சொல்லிக்கொடு, நம்ம வழி நல்ல வழிதான், அந்த வழி எங்க வழி. அன்புக்கு தோளை கொடு, அறிவுக்கு மாலை கொடு, நம்ம சொந்தம் நல்ல சொந்தம் தான். ஆகாயம் நம் கையில் தான், பூலோகம் நம் பையில் தான். வாழ வந்தாலே போராட்டம் தான், பண்டு போட்டுங்கடா குத்தாட்டம் தான். உதயம் பார்க்காம உயர முடியாது, ஒன்ன தேடு என்றும் உனக்குள்ளதான். நெல்லை சீமையிலே வீரம் செறிந்த அந்த மண்ணிலே காட்டாளங்குளத்து சிங்கம் வீரன் அழகுமுத்து நம்முடைய விடுதலை போராட்டத்திற்கு முதல் குரல் கொடுத்த ஒரு மாவீரன். அந்த மாவீரனை நினையாதவர்கள் யாரும் இல்லை என்ற பொழுதும் கூட அவரை ஒப்புக்கு சப்பானியாகத்தான் வைத்திருந்தார்களே ஒழிய ஒரு உயர்ந்த ஒரு போர்ப்படை தளபதி, ஒரு குறுநில மன்னன், இந்திய விடுதலைக்காக இந்த பாரத தேசத்துக்காக உயிர் நீத்த ஒரு மன்னன், அவரை எல்லாம் நினைக்காத இந்த பூமியில் அவரை நினைத்து அவருக்கு ஒரு மாபெரிய வெங்கல சிலையை உருவாக்க வேண்டும் என்று அவர் வாழ்ந்த அந்த பூமியிலே வீரம் செறிந்த நெல்லையிலே சிலை எடுக்க புறப்பட்டார் நம்முடைய டாக்டர், நம்முடைய யாதவகுல செம்மல் டாக்டர் தேவநாதன் அவர்கள். அவர்கள் யாரையும் யாசகம் கேட்கவில்லை. உங்களிடத்திலே வந்து யாதவ சமுதாயமே, உங்களை நான் முற்போக்கான பாதையிலே கூட்டிச் செல்கிறேன், நீங்கள் எல்லாம் என் பின்னால் அணிதிரள்கள் என்று அவர் உங்களை கேட்கவில்லை. அவர் கேட்கிறார், யாதவ சமுதாயமே, நீ சீரழிந்து சின்னபண்ணமாக இருக்கிறாயே, இளைஞர் பெருமக்களே நீங்கள் ஏற்றமுடன் வாழவில்லையே, படித்த பண்பாளர்களே உங்களுக்கு பட்டம் பவுசுகள் இல்லையே, வருங்கால சந்ததிகளே குழந்தைகளே உங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லையே, ஏன் இந்த நிலைமை? யாதவ சமுதாயத்திற்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை? இந்த அவல நிலையை போக்குவதற்குத்தான் அணிதிரள வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வதற்காக, உங்களுக்கு உழைப்பதற்காக ஒரு உத்தம தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இருந்தாக்கா அள்ளிக்கொடு, இல்லாட்டி சொல்லிக்கொடு, நம்ம வழி நல்ல வழிதான், அந்த வழி எங்க வழி. அன்புக்கு தோளை கொடு, அறிவுக்கு மாலை கொடு, நம்ம சொந்தம் நல்ல சொந்தம் தான். ஆகாயம் நம் கையில் தான், பூலோகம் நம் பையில் தான். வாழ வந்தாலே போராட்டம் தான், பண்டு போட்டுங்கடா குத்தாட்டம் தான். உதயம் பார்க்காம உயர முடியாது, ஒன்ன தேடு என்றும் உனக்குள்ளதான். அன்புக்கிரணிய என் இனிய சொந்தங்களே, திண்டுக்கல் நாடாளுமன்ற மாவட்ட
யாதவ மகாசபையின் சார்பாக நடைபெறிக் கொண்டிருக்கின்ற கூட்டத்தின் தலைவர் எனது அன்பு தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களே, கூட்டத்தில் முன்னிலை வகித்துள்ள மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி ரவிச்சந்திரன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் அன்பு தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் எம்.ஆர். திருப்பதி அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள அன்பு தம்பி மாவட்ட அமைப்பாளர் குணசேகரன் யாதவ் அவர்களே, மாவட்ட இணை செயலாளர் எம்.ஆர். சின்னு அவர்களே, மாவட்ட துணை அமைப்பாளர் அம்மா எஸ். சேகர் அவர்களே, இளைஞரணி சகோதரர் பிரபு அவர்களே, மெய்யப்பன் அவர்களே, கணேசன் அவர்களே, துரைமுருகன் அவர்களே, ஆட்டோ குட்டி அவர்களே, ரிலாக்ஸ் குமார் அவர்களே, சகோதரி பத்மா அவர்களே, சகோதரி இளமதி அவர்களே, சகோதரி சரோஜா பஞ்சவர்ணம் அவர்களே, சுகு யாதவ் அவர்களே, ஐயனார் நாகராஜ் அவர்களே, இங்கே பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்துள்ள திருச்சி மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, திருச்சி மாவட்டத்தில் வந்துள்ள அன்பு தம்பி திருவேங்கடம் யாதவ் அவர்களே, வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த அன்பு தம்பி வெங்கடேஷ் அவர்களே, தேனி நாடாளுமன்ற மாவட்டத்திலிருந்து வந்துள்ள அன்பு சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களே, ராஜகோபால் அவர்களே, பழனிபோத்தன் அவர்களே, மதுரை மாவட்ட தலைவர் அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, அன்பு தம்பி ராமமூர்த்தி அவர்களே, அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்துள்ள அன்பு தம்பிகள் கண்ணபிரான் அவர்களே, அன்பு தம்பி சரவணமுத்து அவர்களே, அன்பு சகோதரர் சக்திவேல் அவர்களே, அன்பு அண்ணன் கிருஷ்ணன் அவர்களே, என்னோடு காலையிலிருந்து சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ள அன்பு சகோதரர் தென்மண்டல அமைப்பு செயலாளர் அண்ணன் சிவலை சிங்கம் மரிய சுந்தரம் அவர்களே, நெல்லை மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் கோமதி நாயகம் அவர்களே, என்னோடு இந்த பயணத்தில் கடந்த 4 மாதங்களாக ஊன் உறக்கமின்றி உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி இயக்கத்தின் அமைப்பு செயலாளர் குணசீலன் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற என் இனிய சொந்தங்களே, என் சகோதரி பெருமக்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். அன்பு சொந்தங்களே, இந்தியாவில் சில இனத்துக்கு சில ஒதுக்கீடுகள், உதாரணத்திற்கு தமிழகத்தில் தமிழக சட்டமன்றத்தில் நம்முடைய மக்கள் தொகை 1,10,00,000 பேர். நம்முடைய வாக்காளர் தொகையோ நமக்கு முன்னதாக இங்கே உரையாற்றிய சகோதரி மகாலட்சுமி அவர்களுக்கு கூட தெரியும். நம்முடைய வாக்காளரின் பட்டியல் 60 லட்சத்திற்கு மேலாக. ஆனால் சகோதரிகளே, இங்கே பெருமளவில் வந்திருக்கிறீர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் சற்றே சிந்தித்து பாருங்கள். நடந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் உன்னுடைய சொந்தத்தை சார்ந்தவன் ஒரே ஒரு ஆள் தான். அப்படி என்றால் உன்னுடைய மக்கள் தொகை பொய்யா, அல்லது நீங்கள் அதை விரும்பவில்லையா, இல்லை உங்களை புறக்கணிக்கிறார்களா? அரசியல் அங்கீகாரம் வேண்டும், அரசியல் விடுதலை வேண்டும். அரசியல் அங்கீகாரமா, அரசியல் விடுதலையா? இன்று என்ன